உங்கள் பேர், எங்கேருந்து வர்றீங்க, ஊர், அது மாதிரி. இந்த மாதிரி அண்டக்குடி புதூர் பக்கத்தில் இந்த மாதிரி காலையில் ரொம்ப மதமாக நடக்க முடியாமல் ரொம்ப முடியாமல் இருந்தேன். இப்போ இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி இடத்துக்கு போனால் பறவைக்கு போனால் சரியாகும், அங்கே போங்க அப்படின்னு நான் யார் எதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி என் தம்பி பண்ணாட்டி சொன்னாங்க. எங்கள் அம்மா பேசுகிறாங்க, போய் குணமாகி சரியாயிருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் போனால் உங்களுக்கு சரியாயிரும்னு சொன்னாங்க. சொன்னாங்க அதோட சரி வருவோம் வந்து பார்த்தோம். வந்து 25 நாள் வச்சு இப்போ 23 நாள் வச்சு ட்ரீட்மெண்ட் முடிச்சு நல்லா உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக நடக்கிறது நல்லா இருக்குது. எந்த இதுவும் இல்லை. நான் நடக்க முடியாதுன்னு நினச்சி கவலையாக இருக்குது. அந்த அளவு சார் நல்லா வந்து நீ நடக்க வச்சுட்டாங்க, நல்லா ஆரோக்கியமாக இருக்குது உடம்புக்கு. இன்றைக்கி நாங்கள் ஊர் கிளம்புறோம் நாளைக்கு. அதான் நல்லா இருக்குது. இப்போ உன்னால் எத்தனை கிலோமீட்டர் நடக்க முடியுன்றதை சொல்லுங்கள். நான் இப்போ ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்தேன். நல்லா இருக்குது சார். நடக்கும் சார். 4-5 கிலோமீட்டர் நடந்தேன். நல்லா அதே சார் நாங்கள் நடந்தோம். அந்த குழி கூட்டிட்டு நானே போனேன் 2 முறை. சொல்லுங்கள், இது பேச அதே சொல்லிட்டு பேசித்தாங்க சார். கால் ரொம்ப நடக்காம இருந்துச்சு, நடக்க முடியாமல். இப்போ நல்லா 4-5 கிலோமீட்டர் நடக்கிறப்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. நான் கூட நடக்க முடியாது, ரொம்ப கவலையாக இருந்தேன். நல்லா இருக்குது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. நன்றி சார். சரி சார், ரொம்ப நன்றி. பார்த்து மாதிரி சார். ஓகே, தேங்க்யூ. ஹாஸ்பிட்டல் பேர் சொல்லுங்கம்மா. அதனால சார் தயா இல்லை டாக்டர் பேரான்னு சொல்லுங்கள். ரமேஷ் சார் பார்த்து இது வரைக்கும் எங்களுக்கு சரியாயிடுச்சு. ரொம்ப நன்றி. பேரை சொல்லவே பரவாயில்ல சரி.